எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்துட்டு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ரெகுலரா நம்ம பேசுற டாபிக்ஸுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு டாபிக் தான். இருந்தாலும் இந்த டாபிக் வந்துட்டு பேச வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம சமூகத்துக்கு தேவையான ஒரு டாபிக், கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு ரிலேட்டடான ஒரு டாபிக். ஏன்னா நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு, நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு சரியான ஒரு அங்கீகாரம் இல்லாம இருக்காங்க. ஆனா எதுவுமே பண்ணாம கிரிஞ்சு பண்ணிட்டு, இல்லனா ஆபாசமா பேசிட்டு, இல்லனா அவங்களோட உடம்ப காட்டிக்கிட்டுலாம் வீடியோஸ் போடுற நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னு சொல்றதுக்கு கூட வாய் கூசுது. சும்மா போஸ்ட் போட்டுட்டு போறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மக்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி நல்ல ரீச் எல்லாம் ஆகுறாங்க. இந்த விஷயம் எனக்கு கொஞ்ச நாளாவே மனசு நெருடலாவே இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா நானும் இந்த கண்டென்ட் கிரியேஷன் விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு தான் இருந்திருக்கேன் சில பல வருஷங்களா. அதனால இத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தான் இன்னைக்கு இந்த வீடியோவை பண்றேன். த அரோரா சின்க்ளேர் அப்படின்ற பேரை நீங்க எல்லாரும் இப்ப கொஞ்ச நாளா பாத்திருப்பீங்க சோசியல் மீடியாஸ்ல. கடந்த ஒரு 2 வாரமா இந்த பேர் தான் சோசியல் மீடியாஸ்ல ரொம்பவே உலா வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு வேற ஒரு பட்ட பெயர் வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பலூன் அக்கா. அக்கான்ற வார்த்தைக்கான ஒரு மரியாதையும் ஒரு புனிதமும் இருக்கு. அந்த ஒரு மரியாதையும் புனிதத்தையும் கொண்டு போய் இந்த பொண்ணுக்கு அக்கான்ற பேரை வச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இந்த டெய்லர் அக்கா, அந்த அக்கா, இந்த அக்கான்னு சொல்லிட்டு அக்கான்ற பேரை கொண்டு போய் இந்த மாதிரி தேவையில்லாம வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப இந்த அரோகர் அக்காவுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பதிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்போஸ்டா, அவங்க வந்து மாடல்னு வேற சொல்லிக்கிறாங்க. அதனால அவங்க வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஆபாசமான புகைப்படங்கள்லாம் போடுறாங்க. அவங்களுடைய ஒரு காணொலியில பாத்தீங்கன்னா அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே யாரோ கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க வந்து பலூன் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த அக்கா அவங்களுடைய காணொலியிலேயே பலூன்றத வந்து அவங்களுடைய உடல்ல இருக்கிற அந்த பாகத்தை தான் குறிக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு அவங்களுடைய உடலை தொட்டு, இங்க பாருங்க எனக்கு அதெல்லாம் இல்ல, பலூன்லாம் நான் வச்சுக்கல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கா வீடியோஸ்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, இதே மாதிரி ஒரு பையன் பண்றான் அப்படின்னா அது என்ன மாதிரி ஆயிருக்கும்? அந்த பையனை நேரம் தூக்கி உள்ளேயே போட்டிருப்பாங்க. நம்ம முற்போக்கு பேசுறோம், முற்போக்கா இருக்கோம், அதெல்லாம் வேற. ஆனா மனிதனுடைய நாகரிகம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை விட்டு தாண்டி அதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்றதுக்கெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு இந்த மாதிரிப்பட்ட செயல்கள்லாம். கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒன்னும் சட்டத்துக்கு புறம்பான விஷயம் எல்லாம் பண்ணல, இதெல்லாம் வந்து சட்டப்படி எல்லாம் ஒன்னும் தப்பு இல்லல, அப்புறம் எதுக்கு என்ன எல்லாரும் எதிர்க்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அவங்க பண்றது தப்பா சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு கிடையாது. ஆனா என் கேள்வி என்னன்னா, இதே விஷயத்த ஒரு பையன் பண்ணுனா அதுக்கான ரியாக்ஷன் இந்த சொசைட்டில வேற மாதிரி இருக்கும் அப்படின்றப்போ, அது ஒரு பொண்ணு பண்றப்போ மட்டும் அதுல ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது, அதுக்கு எல்லாருமே நியாயம் கேட்டு வராங்க அப்படின்றது மட்டும் தான் என் கேள்வி. அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்றதுதான் என் கேள்வி. எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ற நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்ற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் ஜஸ்ட் அவங்க வந்து அவங்களோட பாடியை ரிவீல் பண்ணி போடுற போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ல ஒரு பொண்ணுக்கு கிடைக்குது அப்படின்றதுதான் ஏன். இப்ப இவங்க பண்றது தப்பா சரியான்னு கேட்டீங்கன்னா தப்பு கிடையாது. ஆனா இவங்களுக்கு கிடைக்கிற அந்த அங்கீகாரம், இவங்களுக்கே கிடைக்கும் அந்த அங்கீகாரம் ஏன் நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு கிடைக்கல? அப்ப நம்மளுடைய இளைஞர்களும் இந்த சமூகமும் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுதான் அந்த பொண்ணுடைய ப்ரொஃபைல், பாத்துக்கோங்க. 8,48,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சரிங்களா? அவங்க ப்ரொஃபைல பாத்துக்கோங்க. இப்ப இவங்களுடைய ப்ரொஃபைல்ல சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன்ல போய் உள்ள பாத்தீங்கன்னா 399 ரூபா மாசம் கட்டணும். இதுல வந்து அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறவங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னா 8,429 பேர். இப்ப இதை அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாமா? 8,429 இன்டூ 399 33,63,171 ரூபாங்க. இப்ப பாருங்க, 33 லட்சம் ரூபாய் அப்படின்றது இவங்க என்ன அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அவங்களுடைய போஸ்ட் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 33 லட்சம் ரூபாய், அது போக 8 லட்சம் ஃபாலோவர்ஸ், இது மட்டும் இல்லாம யூடியூப்ல வேற அவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ரெவன்யூ வரும். அப்ப இந்த மாதிரிப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டா நம்ம நல்லா வாழலாம், இவ்வளவு காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறையில வர்ற பெண்களும் குழந்தைகளும் இன்ஃபுளுன்ஸ் ஆகுவாங்க. இப்ப நம்ம வாய்க்கிலேயே இருந்து பேசுறோம், இப்ப நம்மள அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி நம்மள வாழ வச்சாங்கன்னா நம்மள மாதிரி 4 பேர் அது மாதிரி வருவாங்க. இப்ப இது மாதிரிலாம் பேசினா, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்து மக்கள்கிட்ட சொன்னா நம்மளுக்கும் வந்து இது மாதிரிப்பட்ட நல்ல லைஃப் ஸ்டைல் கிடைக்கும். அப்ப நம்மளும் இது மாதிரி இன்ஃபுளுன்ஸ் ஆகணும்னு சொல்லி இப்ப நம்மள மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகிறதுக்கு இங்க இடம் இருக்கா பாருங்க? கிடையாது. ஏன்னா மக்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட வரமாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் நம்மள பாக்குறாங்க. ஆனா அவங்கள வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்றது என்ன, ஃபாலோ பண்றது என்ன, நோட்டிபிகேஷன் ஆன்ல வச்சுட்டு அவங்கள போய் பாக்குறது என்ன. ஆனா நமக்கு பாருங்க, அதுலயும் பசங்கன்னா
வாய்ப்பே கிடையாது. இப்ப நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்னு நானே சொல்றேன்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேரையாவது காட்டணும்ல. என்னோட சர்க்கிள்லயே ஒரு 2 ஹார்ட் ஒர்க்கிங் ஆன, டெடிகேட்டடான, டிசர்விங் ஆன 2 கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நான் இப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். சோ முதல்ல நம்ம பாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பேரு நிஷாந்த். இவங்க வந்து என்னுடைய சகோதரர் மற்றும் நெருங்கிய நண்பரும் கூட. இவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு 8 வருஷம் குறைஞ்சபட்சம் இருக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. சினிமா துறைக்குள்ள என்டர் ஆகணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணிட்டாங்க, நிறைய விஷயம் போராடி பார்த்துட்டாங்க, எதுவுமே நடக்கல. இந்த சகோதரர் பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா போராடி நமக்கு அதுக்கேற்ற ஒரு விஷயம் கிடைக்க மாட்டேங்குதே, ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குதேன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வேற வேலையெல்லாம் பாக்குற நிலைமைக்கெல்லாம் கூட போயிட்டாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க திறமையை நம்பி கண்டிப்பா அவங்க பயணிப்பாங்க. நல்ல ஒரு நடிகனா ஃபியூச்சர்ல வரக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு நபர். ஆனா நம்ம ஜெனரேஷன் போயிட்டு இருக்க போக்குல இந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? அடுத்தது நம்ம பாக்குற நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா க்ளோவர் சைல்ட் அப்படின்ற நபர். அவர் பேர் வந்து கிஷோர். ஆக்சுவலி சரியா, என்னோட வயசு தான் கிட்டத்தட்ட இருக்கும். என்னுடைய நல்ல நண்பர் தான். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,43,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா நண்பர் வந்துட்டு டிராவலிங்ல தான் இருக்காரு, சுத்திக்கிட்டே தான் இருக்காப்ல. டிராவல் கண்டென்ட் மேக் பண்றது, அது சார்ந்த வீடியோஸ் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் பட்ட வேலைகள் தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இன்னொரு கேள்வி வரும், என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன ப்ரோ 1,43,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு, இவருக்கு எதுவும் இல்ல, இவரு ரெகக்னைஸ் ஆகலன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க. ஆனா 8 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களே, அவங்களுக்கு எவ்வளவு ரெகக்னேஷன் இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா 551 போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த ஒவ்வொரு போஸ்டுக்கு பின்னாடியுமே நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கும். நான் இவரை மட்டும் சொல்லல, முதல்ல ஒரு ப்ரொஃபைல் காட்டினேன் இல்லையா, விச்சோவில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாந்த்னு ஒரு அண்ணா, அவங்களுடைய ப்ரொஃபைலா இருக்கட்டும், இவருடைய ப்ரொஃபைலா இருக்கட்டும், ஒவ்வொரு போஸ்டுக்கு பின்னாடியுமே எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நிஷாந்த்ன்ற அந்த சகோதரர் பாத்தீங்கன்னா ஆக்டிங்காக அவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் போடுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நண்பர், இந்த கிஷோர்ன்ற இந்த நண்பர் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி நிறைய இடங்களுக்கு ஊர் சுத்தி அதெல்லாம் காணொலிகளா ஒரு தொகுப்பா ரெடி பண்ணி அதுக்கு நல்லபடியா என்டர்டெய்னிங்காவோ இல்ல ஃபன்னியாவோ ஜாலியாவோ இந்த மாதிரிலாம் வந்து இதுக்கு எஃபோர்ட் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்றது, இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் மக்களுக்கு பிடிக்கலையே, இதையெல்லாம் பண்ணி என்னடா பண்ண போறீங்க, உன்னை வேண்டா ஊர் ஊரா சுத்த சொன்னது, உன்னை வேண்டா நடிச்சு போட சொன்னது அப்படின்ற கேள்விகள் தான் எழும்புது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்த்து. மீடியா அப்படின்ற ஒரு துறையில நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல ஒரு பிரான்ச்சா இன்றியமையாத ஒரு விஷயமா இந்த சோசியல் மீடியாவும் வந்துருச்சு. இந்த சோசியல் மீடியா வச்சும் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் வந்துருச்சு. ஆனா உண்மையாவே நல்லபடியா உழைப்பு போட்டு அதுக்கான எஃபர்ட் போட்டு வேலை செய்யற நல்ல நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு அந்த மதிப்பு கிடைக்குதா, அந்த ரெகக்னேஷன், அந்த அங்கீகாரம் கிடைக்குதான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் யார் யாரு கிரிஞ்சு பண்றாங்களோ, யார் யாரு கேவலமா பேசுறாங்களோ, இந்த மாதிரி அருவருக்கத்தக்க வகையில நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல ரெகக்னேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இல்லை அப்படின்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நம்ம பசங்கள்லாம் இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு லைக் போட்டு அவங்கள வளர்த்து விடுறதுக்கு எல்லாம் யோசிக்கவே மாட்டானுங்க. ஒரு 2 டேப் அதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து அசால்ட்டா போய் அப்படியே ப்ரொஃபைலுக்குள்ள உட்கார்ந்து ஒரு நாள் ஃபுல்லா இருந்து கூட லைக் போடுவானுங்க. ஒண்ணு இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றது, இல்லனா அப்படியே பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் கிறுக்கனுங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றது. இந்த டிடிஎஃப் வாசன் மாதிரி பைக்கை ஸ்பீடா ஓட்டுறது, கோயிலுக்குள்ள போயிட்டு பிராங்க் பண்றேன்ற பேர்ல எதையாவது பண்றது, இல்லனா வியூஸ்க்காக கண்டபடி எதையும் வீடியோவா பண்றதுக்கு ரெடியா இருக்கிறவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றது, இல்லனா இந்த சீமான மாதிரி அறவேக்காடு தனமா பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றது. எப்படி நம்ம சீமான இழுக்காம விட மாட்டோம். ஐயோ, இந்த மணின்னு ஒருத்தன் இருக்காங்க, எவனோ வேற என்ன கிரிஞ்சு மணி. அந்த மணி பாத்தீங்கன்னா காலேஜுக்கு போகுது, பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து என்ன 3 படத்துல ஒரு பாட்டு உண்டுல, என்ன நீ பார்த்த வெளிகளா இல்ல கண்ணழகாவா ஏதோ ஒரு பாட்டு பாடி அப்படியே அவரை வந்து அப்படியே அவர் வெக்கம்லாம் போடுறாரு. அப்படியே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு என்னடா பண்ணிட்டான் அவனுக்கு எதுக்குடா அவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? ஆனா ஒண்ணு என்னால சொல்ல முடியும், நம்ம ஜெனரேஷன்ல பாதி பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜென்சி இருக்காங்க இல்லையா, இந்த சீமானுக்கு வாக்களிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லாமே இந்த மாதிரி அறவேக்காடுகளுக்கு தானே போய் சப்போர்ட் பண்ணுது. அப்படி இருக்கிறப்போ அரசியல்னு வரப்போ வேற எதுவுமே தெரியாம சீமான் சூப்பரா பேசுறாரு அப்படின்னு போய் அவருக்கு வாக்களிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. விட மாட்டோம், நம்ம விட மாட்டோம். நம்ம இளைஞர்களை எல்லாம் நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். சோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னன்னா, மக்களே கொஞ்சம் நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இந்த கேவலமா பேசாம டிஸ்கஸ்டிங்கா பிஹேவ் பண்ணாம உங்களுக்கு சோசியல் மீடியாஸ்ல வேல்யூவான கண்டென்ட்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ எப்படி வேணா இருக்கலாம். இன்ஃபர்மேஷனலா ப்ரொவைட் பண்றவங்க மட்டும்தான் வேல்யூ கண்டென்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னு இல்ல,
என்டர்டைனிங் ஆவோ, அவங்களோட டேலண்ட்ஸை வெளிப்படுத்தியோ, இல்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வச்சாலோ, இந்த மாதிரி நிறைய பண்ற நிறைய நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. இவங்களை அடுத்த முறை பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், அவங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக்கை தட்டி விட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது 4 வார்த்தை சொல்லி அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறை, இங்க வாழக்கூடிய இந்த சமூகம் இந்த மாதிரி போய் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு போட்டோ வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிற பொண்ணுங்களை போய் சப்போர்ட் பண்றதை விட இந்த மாதிரி நல்லபடியா பேசி நல்லபடியா என்டர்டைன்மெண்ட் பண்ற, இல்ல சிரிக்க வைக்கிற, இல்ல சிந்திக்க வைக்கிற நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸை போய் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் நான் விரும்புறேன். நீங்க எல்லாரும் அதை தான் விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிற இந்த காலத்துல இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா, நாளைக்கு நம்ம குழந்தைங்க என்ன மாதிரி ஒரு சமூகத்துல வாழும், அது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்றத நான் சொல்லி தெரிய தேவையில்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சோ இந்த விஷயத்தை பத்தி நான் பேசியிருக்கேன்ல, இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக ஆசைப்படுற ஒரு இளைஞன் தான், அதனால என்னையும் 4 பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க, தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.